Hi, good morning friends. TNPC நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. குரூப் 2 2A எக்ஸாமுக்கு வந்திருக்குங்க. எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. டிஎன்பிசி வெப்சைட்குள்ளே போங்க. அதில் வந்து விண்ணப்பிக்கன்னு சொல்லி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அதில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு வச்சு உள்ளே போய்க்கலாம். இல்லைன்னா நியூவாக எல்லாம் அப்ளை பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. அதில் 150 rupees பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அது வந்து 5 yearsக்கு வந்து வேலிடிட்டி இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பிக்கன்னு சொல்லி உள்ள போயிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை நவ் உள்ள ஆப்ஷன் இருக்குங்க. அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லி கேட்குங்க. மொத்தம் 11 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம உள்ள அப்ளை பண்ணி நம்மளோட லிங்க் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 11 இருக்குங்க. அதுக்கு கொடுத்து கிளிக் கொடுத்து தொடர்கன்னு கொடுத்து போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிருங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து எக்ஸாம் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் எப்போ என்ன டேட்லன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க. அதையில நீ படித்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வேணா படித்து பார்க்கலாங்க. படித்து பார்த்துட்டு டிக் கொடுத்துட்டு ப்ளூ டிக் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் கன்னியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிருங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதில் வந்து எவ்வளோ ஜிபி ஓப்பன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குங்க. கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் டேட் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணணுங்க. பழைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடாதுங்க. ஸ்டுடியோவில் போய் எடுத்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணணுங்க. அதனால அந்த ஃபோட்டோவில் வந்து உங்கள் நேமு டேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய் எடிட் பண்ணிட்டுனா உங்களுக்கு நேமு டேட்டு வந்து ஃபிக்ஸ் ஆயிருங்க. ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்டுடியோவில் போய் எடுத்த மாதிரி இருக்குங்க. டேட்டு வந்து கம்பல்சரி கரெக்டாக போட்டுக்கோங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் படிச்சிருந்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சைனும் வந்து எவ்வளோ ஜிபி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்கள் நேமு நீங்கள் என்ன கேஸ்ட்டு எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி வருங்க. ஃபோன் நம்பரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிமெயிலுக்கு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர் மெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டான ஃபில் பண்ணோடனே கரெக்டாக உங்களுக்கு மெயில் வந்து ஜென்ரேட் ஆயிருங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போடுங்க. சேவ் அண்ட் கன்னியூ போயிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆதரவற்ற விதவையா மாற்றுத்திறனாளியா இதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணி போயிருங்க. அதே மாதிரி எல்லாம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூ டிக் கொடுத்துட்டு சேவ் கன்னியூ வந்துடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாங்க. நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஜாப்ல இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்குங்க. கரெக்டாக அதுக்கு இருந்தால் நீங்கள் ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. உங்கள் மீது ஏதாவது கேஸ் இருக்கா, இல்லை நீங்கள் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்கள அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டீங்கன்னா வந்து நீங்கள் டிகிரி என்ன முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குங்க. 10th 12th வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்குங்க. 10th சர்டிஃபிகேட் நம்பரு எப்போ எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்திருக்கு அப்படிங்கிற நம்பர் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வருங்க. இதை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்குங்க. அதே மாதிரி 12th இருக்குங்க. 12th வந்து எந்த யூனிவர்சிட்டி படிச்சிருப்பீங்கன்னு கேட்குங்க. நீங்கள் ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி அந்த மாதிரி இருந்தால் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடிஐ படிச்சிருங்க, டிப்ளமோ படிச்சிருங்க, அவங்க எல்லாத்துக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ அது கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணுங்க. இன்னொன்று மெயினாக சொல்லியிருக்காங்க ஸ்பெசிஃபிக் டிப்ளமோ கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அதில் அந்த என்ன டிகிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுதான் ஸ்பெசிஃபிக் டிகிரி. அந்த கோடுக்கு வந்து அந்த ஜாப் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த டிகிரி இருக்குது அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு அப்ளிகபிளாக இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வேறு என்ன டிகிரி இருக்குது அதற்கு கரெக்டாக ஃபில் பண்ணிங்க. அதே மாதிரி யூஜி டிகிரி யூஜிலையும் ஸ்பெசிஃபிக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் ஸ்பெசிஃபிக்காக அவங்க கேட்ட டிகிரியில் வந்து காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அது இருந்தால் நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக யூஜி டிகிரின்னு கேட்டிருப்பாங்க, அதை ஃபில் பண்ணிக்கலாங்க. லா டிகிரியில் கேட்டிருக்காங்க, அதுவும் வந்து நீங்கள் பார்த்து படிச்சிருந்தா ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிஜி டிகிரிங்க, பிஜிலையும் எனி பிஜி டிகிரின்னு கேட்டிருப்பாங்க, அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுலேயும் சர்டிஃபிகேட் நம்பரு கேட்டிருப்பாங்க. தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க, அதில் பிஎஸ்டிஎம் இருக்கால கேட்பாங்க. இருந்தால் நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனி ஐபிஜி டிகிரின்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு 2 டிகிரி ஒரே டைமில் படிக்கிற மாதிரி இருக்குங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா
டுவெல்த்துக்கு அப்புறம் நீங்க 5 இயர்ஸ் ஒட்டுக்கா சேர்ந்து இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிச்சவங்க இருந்தா நீங்க வந்து எம்எஸ்சி எம்ஏ அந்த மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இருந்தா நீங்க வந்து அதை வந்து ஃபில் பண்ணலாங்க. இல்லைன்னா நீங்க இனி பிஜி டிகிரி இருக்கிறத பார்த்து ஃபில் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிகிரி ஃபில் பண்ணியாச்சுங்கன்னா நீங்க உங்களோட கண் பார்வை திறன் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா கொடுத்துருக்கீங்க. நீங்க ஜெயிலருக்கு உங்க சென்டிமீட்டர் அவைலபிளா இருந்தா நீங்க அதை கிளிக் பண்ணிக்கலாங்க. கரெக்டா 156 மேல இருக்கணுங்க. அப்பதான் அதுக்கு கிளிக் கொடுக்க முடியும். இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. 157 மேல ஹைட் இருக்கணுங்க அதுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா ஃபில் பண்ணிக்கலாம்னு கேக்குங்க. நீங்க ஆம் கரெக்டா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் போயிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் டைப் ரைட்டிங் கேக்குங்க. நீங்க தமிழ் அல்லது இங்கிலீஷ்ல வந்து டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் கிரைட்டீரியா ஃபார் த போஸ்ட் கோட்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஹிந்து ரிலிஜியன் இருந்தா நீங்க ஹிந்துன்னு கொடுங்க, எஸ் கொடுங்க. இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இது ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா வேற எம்எஸ்டபிள்யூ காமர்ஸ் நிறைய டிகிரி இருக்குங்க. அதுல நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது யூனிவர்சிட்டியில கம்ப்ளீட் பண்ணியிருந்தா உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தா நீங்க போடுங்க. இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அது கண்ணியை கொடுத்து நெக்ஸ்ட் போயிடலாங்க. நெக்ஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் வந்து நீங்க எல்லா சப்ஜெக்டும் தமிழ்ல முடிச்சிருந்தா நீங்க பிஎஸ்டிஎம் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. தமிழ் 10th 12th காலேஜ் எல்லாமே பிஎஸ்டிஎம்ல தமிழ் முடிச்சாது பிஎஸ்டிஎம் வந்து அவைலபிளுங்க. இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா எலிஜிபிள் வந்து டிகிரி இருக்கு. நீங்க அதே மாதிரி 10th 12th எலிஜிபிள் இருக்கிறப்போனா நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க தனியா. இது வந்து டிகிரி எலிஜிபிள்ங்காட்டிக்கு நீங்க 3மே தமிழ் மீடியம் படிச்சிருந்தா மட்டுமே வந்து அப்ளை பண்ணி முடியுங்க. இல்லைன்னா நோ கொடுக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்தது நீங்க கிளிக் கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போயிருங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க எந்த எக்ஸாம் சென்டர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எது உங்களுக்கு நியரா இருக்கு நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அதை பார்த்து சூஸ் பண்ணீங்க. கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க தப்பா சூஸ் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து லாங்ல போயிருங்க. ஸோ நீங்க தேர்வு மையம் வந்து கரெக்டா 1 சூஸ் பண்ணீங்க. செகண்ட் வந்து ஆப்ஷனலா சூஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கேட்டிருக்கீங்க. அதுக்கு நீங்க வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து கரெக்டா சூஸ் பண்ணுவீங்க. அந்த டைம்ல நீங்க அந்த டைமுக்கு அந்த சென்டருக்கு போக முடியுமான்னு செக் பண்ணீங்க. அப்படி சூஸ் பண்ணீங்க. 1 வீக்ல ஹால் டிக்கெட்டுக்கு வந்தோடனையும் அந்த 1 வீக்ல நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. சென்டர் பார்த்து கரெக்டா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம்ல நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் சென்டர் கரெக்டா இல்லாம பார்த்து. ஏன்னா ஒரே நேம்ல 2 பேர் இருக்குங்க. அதனால கன்ஃபியூஷன் ஆயிருங்க. ஸோ அதனால நீங்க கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி முன்னாடியே அந்த லொக்கேஷன் இருக்குங்க. அதை ஆன் பண்ணி போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எக்ஸாம் வந்து தமிழா இல்ல இங்கிலீஷா ஜென்ரல் ஸ்டடிஸா ஜென்ரல் தமிழான்னு கேளுங்க. தமிழ் பொது அறிவுன்னு இருந்தா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஸ்மாலா கொடுத்துருக்காங்க. கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. பொது அறிவுனா பொது அறிவு தமிழ்ல கேட்டிருப்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்னா நீங்க இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாங்க. கீழே கொடுத்துருப்பாங்க, படிச்சு பார்த்துக்குங்க. சலுகை ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்குங்க. ஆம் கொடுத்தீங்கன்னா 100 rupees பே பண்ற மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து சர்டிபிகேட் வந்து நீங்க அதுல ஏதாவது எலிஜிபிளான சர்டிபிகேட் இருந்தா அப்லோட் பண்ண சொன்னா நீங்க கரெக்டா அப்லோட் பண்ணிக்கோங்க. சர்டிபிகேட் வந்து கரெக்டா எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணி பிடிஎஃப் மாத்தி கரெக்டா அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சேவ் கொடுத்து அது வேண்டாம்னு சொல்லி ஆப்ஷன்ல கேட்டு சொல்லிடுச்சுன்னா நீங்க சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாங்க. நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ற மாதிரி வருங்க. அமௌண்ட் வந்து நீங்க 100 rupees பே பண்ற மாதிரி இருக்குங்க. எஸ்பிஐன்னு கொடுத்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கிரெடிட் டெபிட் கார்டில் பே பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா ஜிபே பே பண்ணிக்கலாங்க. இல்லை QR கோடு ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பே பண்றதுக்கு முன்னாடியே வந்து அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டா ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லி 2-3 டைம் கேக்குங்க. நீங்க ஒரு 2-3 டைம் செக் பண்ணிட்டு உங்க சர்டிபிகேட் நம்பர்ல கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணிருக்காங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து நீங்க சூஸ் பண்ண லெசன் என்ன எக்ஸாம் எழுதுறீங்க தமிழா இங்கிலீஷா சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க.
ஃபோட்டோலாம் கரெக்டாக ஆட் ஆகிடுச்சா, அப்லோட் பண்ணியிருக்கீங்களா நல்லா செக் பண்ணிவிட்டு கடைசியாக ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் மணி பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுக்கு முன்னாடியே மணி பே பண்ணோன்னே உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஆட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா சர்வர் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லேட் ஆயிருங்க. நீங்கள் ஸோ அதனால் 1-2-3 டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பே பண்ணுற போங்க. பே பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடுங்க. மெயில் ஐடி கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெயிலில் வந்து மெசேஜ் வந்துடுங்க. செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.